பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். இது ஒரு முக்கியமான ப்ராஃபட்டிக் சீசன். அதை குறித்து தான் நான் பேசும்படி விரும்புகிறேன். இணைந்திருக்கிற அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓகே, ஒரு சில வேத வசனங்களை மன தெளிவுக்காக நம்ம வாசிக்க போகிறோம். நான் காலையில வாசித்த வசனங்கள் தான், இருந்தாலும் நான் அதை வாசிக்க கேட்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதிலே 21, 22 அதை வாசிக்க கேட்போம். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு குறிப்பு என்ன போட்டிருக்குன்னா, 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். So there was a waiting time until they see the next move. அடுத்து மேகம் எழும்புவதை பார்க்கிற வரைக்கும் அவங்க 2 நாளா இருக்கலாம், அல்லது சில மாதமா இருக்கலாம், வருஷமா இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் பொறுமையுடன் காத்திருப்பார்கள். சரி, மேகம் எழும்பும் போது பிரயாணம் பண்ணுவாங்க. அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம். 10ஆம் அதிகாரம், என்னாகமம் 10, அதிலே 5 மற்றும் 6 ஆகிய வசனங்கள். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும் போது நீங்கள் அவைகளை இறங்கி இருக்கிற பெருந்தொனியாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணம் பண்ண கடவது. அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழக்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். ஓகே, புறப்படுதலுக்குரிய ஒரு பிரமாணம். நல்லா கவனிங்க. 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, அதாவது ஒரே வெள்ளித்தட்டிலே 2 பூரிக்கைகளை செய்ய வேண்டும். பூரிக்கைனா எக்காலம் மாதிரி ஒரே வெள்ளித்தட்டுல செய்யணும்பா. ஓகே, பின்னாட்கள்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே அந்நிய பாஷைகளை பேசுகிறோமே, அதுல இருக்கிற 2 பிரதானமான வகைகள். We speak, in tongues and operate, it as a sign or also operate this as a gift. நாம் அதை ஒரு அடையாளமாக, அந்நிய பாஷை ஒரு அடையாளமாகவும் அதே அந்நிய பாஷை ஒரு வரமாகவும் செயல்படுகிறது. Whenever it is given as a gift, it is for the profit of others. அது வரமாக செயல்படும் போது அது சபைக்கு பக்தி விருத்தியையும் மற்றவர்களுக்கு அறிவை உணர்த்தவும் பிரயோஜனப்படுகிறது. அது அடையாளமாக செயல்படும் பொழுது நமக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்துகிறது. ஸோ இதுல ஒரு பெரிய 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 ரகசியமான சப்ஜெக்ட் இருக்கிறது. அதனாலதான் பவுலும் சொல்லுவாரு, எக்காலமும் விளங்காத சத்தத்தை ஏற்படுத்தும் என்றால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான். அப்ப ப்ராஃபட்டிக் டங்ஸ் அல்லது இந்த டங்ஸ்ல கிளாசிஃபை பண்றதுக்கு இதுல நிறைய இன்டெப்தா விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா when you speak in tongues, sometime what happens, you are bringing unity in the spirit. ஒரு சிலரை ஒன்று சேர்த்து கேட்கிறீர்கள். அப்படியும் அதை சொல்றாரு, இப்படி ஊதுனா எல்லாரும் ஒன்னா வாங்க அப்படின்னு.
அது மட்டும் இல்லாம வந்து இவ்விதமாக ஊதுனா புறப்படுங்க, அப்புறம் இப்படி ஊதுனா யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்க, இப்படி நிறைய இருக்கு. ஸோ சிலர் அந்நிய பாஷையில பேசும்போது பார்த்தா சண்டை போடுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா தேர் என்கேஜ் இன் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஓகே, ஸோ இட்ஸ் a வெரி டீப் சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம அதை எடுக்க போறது இல்லை. பட் என்ன ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 9ஆம் அதிகாரத்துல மேகம் எழும்பும்போது பிரயாணம் பண்ணுவீர்கள்னு சொல்றாரு. ஆனா 10ஆம் அதிகாரத்துல ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி சத்தமா ஊதுனா புறப்படுவாங்கன்றாரு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மேகம் எழும்பும் போது, அதாவது ascending, when the clouds ascend. கூடாரத்து மேல மேகம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரு கண்ணுக்கும் பிரத்யேகமா தெரியும் கூடாரத்துக்கு மேல மேகம் இருக்குன்னு. ஆனா அது எழும்புறது பாத்தீங்களா, அது அசென்ட் ஆகிறது, இட் வாஸ் நாட் விசிபிள் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கும் அது தென்படாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப மேகம் அப்படி லேசா எழும்புது அப்படின்னா அதை உணரக்கூடியவர்கள் அதை பார்த்து உடனடியாக ஆசாரியருக்கு அதை அறிவிப்பார்கள். ஆசாரியர் எக்காலத்தை ஊதுவாங்க. Praise the Lord. I mean, the sound was audible to everyone, but the visuals was not visual to everyone, visible to everyone. காணக்கூடிய அந்த அந்த மெதுவா மேகம் எழும்புறது இருக்குதே, அது எல்லாருக்கும் தெரியாது. ஆனா எக்காலம் ஊதுனா எல்லாருக்கும் கேட்கும். Praise the Lord. ஆமென். ஏன்னா புறப்படும் போது கொஞ்சம் பேர் மட்டும் பார்த்துட்டு புறப்படக்கூடாது, புறப்படும் போது எல்லாரும் புறப்பட வேண்டும். எனவேதான் அந்த புறப்படுதலுக்குரிய பிரமாணத்தை ஆண்டவர் 10ஆம் அதிகாரத்தில் ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரைட். அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஏன் இது தியானிக்கப்படுகிறது? Why do we meditate this today? இதை வாசிங்க, உங்களுக்கு புரியும். என்ன ஆகும்? 10 அதுல 11 13 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். முதல் பிரயாணம், the first journey in wilderness. வனாந்திரத்துல இதுதான் முதல் பிரயாணம். அது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா 2ஆம் மாதம் 20ஆம் தேதி. 2வது மாதம் அப்படின்றது வந்து இயார் மாதம், இல்லைன்னா ஜிவ் மாதம் என்று சொல்வார்கள். அந்த மாதத்தின் 20ஆம் தேதி, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ஆகிய இன்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, the clouds are ascending. மேகம் இன்று எழும்புகிறது. அப்படின்னா அர்த்தம்னா, உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டவைகளுக்குள்ளே தேவன் உங்களை நடத்தும் காலம் இது. God is going to lead you into everything that is reserved and preserved for you. உங்களுக்காக வைக்கப்பட்ட, ஒருவேளை சில நாட்களா நீங்க காத்திருக்கலாம், சில மாதங்களா காத்திருக்கலாம், சில வருஷங்களாகவே காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, I'm going to put an end to your waiting, and you will see the cloud ascending and you will move. Praise the Lord. Hallelujah. ஆமென். இது ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற ஒரு காரியம். அதனால இன்னைக்கு அது தீர்க்க தரிசனமா, ட்ரம்பட் வாய்ஸா அது பிரசங்கிக்கப்படுகிறது, பிரகடனம் செய்யப்படுகிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க மகளுக்கு அல்லது உங்க மகனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகள், ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, அந்த அட்மிஷனை பற்றி யோசிக்காத, அந்த லைஃப் பார்ட்னரை பத்தி யோசிக்காத, எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். அந்த வேலைக்காக யோசிக்காத, எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். ஆயத்தமாக்கப்பட்ட வெற்றிகளுக்குள்ளாய் அவர் நடத்த போகிறார். Praise the Lord. Amen. So I want to declare to you, whatever you were seeing around you, நீங்க இது வரைக்கும் என்னத்தை திரும்ப திரும்ப அதான பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களே, அதை தாண்டி வேற ஒரு நிலைக்கு தேவன் உங்களை தரம் உயர்த்தி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க இதை அப்படியே இருதயத்தில் விசுவாசிங்க. I want to tell you, there is going to be a prophetic shift over your life.
Praise the Lord. This night is a night of cloud ascending. மேகம் உயர எழும்புகிறது, உயர எழும்புகிறது, உயர எழும்புகிறது. ஆவியிலே உனக்கு அந்த பகுத்தறிவு இருக்கும் என்றால் நிச்சயமா நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. Amen. Something is ascending. Praise God. Hallelujah. மேகம் எழும்புவதினாலே எனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட திரட்சியானவைகளுக்குள்ளே, மகிழ்ச்சியானவைகளுக்குள்ளே, நேர்த்தியானவைகளுக்குள்ளே தேவன் என்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாங்க இருக்கிறதே ஏலிம் மாதிரி நல்லா தானே இருக்கோம். பாருங்க, ஏலிம்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஏலிம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது ஏலிமிலும், பாத்தீங்களா, ஏலிம்ல மட்டும் மேகம் எழும்பலன்னா போயிருக்க மாட்டான், வேற எங்கேயும் அங்கேயே இருந்திருப்பான். கானான்லாம் வேணாம்பான் இருப்பான். காணாத கானான் எங்களுக்கு எதுக்கு, இந்த ஏலிமே அருமையா இருக்கிறது, ஏகப்பட்ட நன்மை இங்க இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பான். ஆனா people, when everyone felt that it's a comfortable zone, a few people were able to sense the ascension of the cloud. மேக எழும்புறத ஒரு சிலர் சொன்னாங்க, காலம் ஊதுங்க ஊதுங்க ஊதுங்க, ஏன்னா மேக எழும்பிருச்சு, மேக எழும்பிருச்சு. அதை நம்பி விசுவாசித்து புறப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அதுக்கு அடுத்த லெவல்ல தான் என்ன ஆச்சு தெரியுமா, அவர்களுக்கு மன்னா அருளப்பட்டது. Praise the Lord. So God moved them from an earthly provision to a heavenly provision. Praise the Lord. இந்த பூமிக்குரிய சப்ளை அதிலிருந்து ஹெவன்லி சப்ளைக்கு நேர ஆண்டவர் அவர்களை நடத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்களுக்காக மேகம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. மேகம் எழும்புகிறதை ஆவியிலே உணர்ந்தபடினால் தான் தீர்க்க தரிசனமாய் அந்த ட்ரம்பட்டை ஊதுகிறோம். சில மூவ் பாத்தீங்களா, சில அசைவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, it influences the entire congregation. Praise the Lord. ஒரு சிலர் மட்டும் நின்று போயிட்டாங்கன்னு இருக்கா, இல்ல, everyone move together. But there is a move of God that influences and impacts everyone. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த 100 குடும்பங்களுக்குள்ளும் ஒரு அசைவை ஏற்படுத்துகிற ஒரு அசைவைத்தான் இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. The Lord is unwilling to leave any one of you. அவங்களை மட்டும் விட்டுருவோம், இவங்களை மட்டும் விட்டுருவோம் இல்ல, இந்த அசைவு உனக்குள் ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். Praise God. Hallelujah. Amen. பாருங்க, அந்த ஃபுல் ஹவுஸ் மூவ்னு சொல்லுவோம். பெந்தெக்கோஸ்தே நாள் வந்த போது 120 பேர் மேலும் வந்து இறங்கினார், அப்படித்தானே? அதே மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஏற்படுகிற ஆவியின் மண்டலத்தில் ஏற்படுகிற அந்த அசைவு இருக்கிறதே, அது எல்லாருக்குள்ளும் ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க லைவா கவனிச்சுட்டு இருக்கீங்க. நைட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருக்கும் அனுப்ப போறீங்க அப்படின்னா, அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அசைவை அவர்கள் நிச்சயமாய் உணர்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒன்றுமே என்ன செய்யப்படாது, தடைப்படாது. இட்ஸ் a very important night. And God is revealing to us that, God is going to lead us into everything that is prepared and reserved. சில உதாரணங்களை எழுதி வச்சிருக்கிறேன். நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 22 24 வரையில் வசனங்கள். 1 Samuel chapter 9 verses 22 to 24. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். தலைமையான இடத்திலே வைத்தான். என்னாச்சுப்பா? சரி, நான் வாசிக்கிறேன். பாருங்க, சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். So a place was reserved. தெரியாது, அதாவது தேவன் என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்னு சவுலுக்கு தெரியாது. சவுலுக்கு கழுதிதான் தேட போயிட்டு இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது a place was reserved. அது மாத்திரமல்ல, 30 பேத்துக்குள்ள அழைக்கப்பட்ட 30 பேர் இருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு பிளேஸ் வாஸ் ரிசர்வ்ட். அது மட்டும் இல்ல, 23ஆம் வசனம், பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து,
நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு என்றான். நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். Praise the Lord. So a reserved place and a prepared portion. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் அடுத்த லெவல்ல தேவன் உங்களை நடத்தும் போது இதுதான் நடக்க போகுது. I mean, without your knowledge, you are going to be positioned in a place that was reserved for you. And God is going to serve you something that is ultimately prepared and reserved for you. Praise the Lord. உங்களுக்காகவே எடுத்து வைக்கப்பட்ட ஒன்று, சமைத்து வைக்கப்பட்ட ஒன்று. Praise the Lord. அது உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசிங்க, இது அப்படியே உங்களுக்கு என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். 30 பேருக்கு முன்னாடி ஒரு மேன்மையான இடம், ஒரு மேன்மை, a position, an elevation was planned by God, prepared by God. இது அங்க போட்டிருக்கு. தாவீதை பத்தி யோசிச்சோம்னா 1 சாமுவேல் 16 அதிலே 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16 அதிலே 11 வாசிக்க கேட்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆடு அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5 என்ன சொல்லுது? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஈசாயை கேட்டீங்கன்னா இந்த பந்தி யாருக்கு ஆயத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசா என்ன சொல்லுவாரு? அது சாமுவேலுக்காகங்க, அது சாமுவேலுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா தாள் முதல் பெயர் சபா வரைக்கும் பெயர் பெற்று ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு இல்லையா, அதனால இன்னைக்கு அவருக்குன்னு ஸ்பெஷலா பண்ணியிருக்கோம். அப்படியா? சரி, ரைட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த குமாரர்கள்லாம் நினைச்சிருப்பாங்க நமக்காக தான் பண்றாங்க, ஏன்னா இன்னைக்கு நம்மள ஆண்டவர் தெரிந்து கொள்ள போறாருன்னு. ஆனா யாருக்குமே தெரியாது. தேவன் சொல்றாரு, நான் உங்க யாருக்கும் ஆயத்தமா பண்ணல, வனாந்திரத்திலே துதிக்கிற ஒருவன் இருக்கிறான், தனிமையிலே தேடுகிறவன், தனிமையிலே துதிக்கிறவன், அவனுக்காக சகலவற்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். வந்து பார்த்தோன்னே தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ நீங்க டேரி பண்ணது, காத்திருந்தது 2 நாளா இருக்கலாம், சில மாதங்களா இருக்கலாம், சில வருஷமா இருக்கலாம், அது ஒரு நாள் வீண் போகாது. ஏன்னா அடுத்த நிலை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அடுத்த நிலை நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துகிற நிலையாய், திருப்தி செய்கிற நிலையாய், பெரிய ஒரு அங்கீகாரத்துக்குள் நடத்துகிற நிலையாய் இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். எனக்கு தெரியல, ஆனா பிரேம்குமார் அன்று சொல்றாரு, பிரேம்குமார் அன்று சொல்றாரு, அடுத்த நிலை ஆயத்தமா இருக்கிறது. கெட் ரெடி. ஹல்லேலூயா. Get ready. Praise the Lord. I mean, desperate waiting is over. அன்று சொல்றாரு, காத்திருக்குதெல்லாம் அது முடிவடைகிறது. ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்டவைகளுக்குள்ளே நீ கடந்து செல்லுவாய். ஆமீன். விருந்து சாலைக்குள் நீ கடந்து செல்லுவாய். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை குறித்து புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். ஒரு சாட்சியோடு கூட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க நிறைய பேர் இன்னைக்கு நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறீங்க. யுவர் வெயிட்டிங் வாஸ் சோ டஃப் அண்ட் ட்ரை. If your waiting was so tough and dry, I want to tell you, God is releasing a prophetic word for you. He has already prepared your table. Praise the Lord. And when you were waiting, your table was actually, enlarged. உங்களுடைய டேபிளை விரிவுபடுத்தி சிறப்பானவைகளை உங்களுக்காக, நேர்த்தியானவைகள் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டுல மட்டும்தானா? இல்ல, புதிய ஏற்பாட்டுல பாருங்க. யோவான் 21:9 வாசித்து பாருங்கள். யோவான் 21:9. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும்
அப்பத்தையும் கண்டார்கள். அம்மேன். வேதம் சொல்லுகிறது கரையிலே வந்திறங்கின போது பாருங்களேன், இப்பதான் ஒரு ஃப்ரெஷ் கேட்ச், 153 பெரிய மீன்கள், ஃப்ரெஷ் கேட்ச், ஒரு அற்புதத்தை பார்த்திருக்காங்க. அந்த அற்புதத்தை பார்த்து தான் இவர் ஆண்டவர் என்ற வெளிப்பாடே கிடைச்சிருக்கு. ஆனா வேதம் சொல்கிறது அவர்கள் கரைக்கு வந்தபோது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். Praise the Lord. I mean, something was prepared well in advance. அவர்கள் கரை சேருவதற்கு முன்பதாக, நீங்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ அதை சேர்றதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் உங்களுக்கு ரெடி ஆயிருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க போறதுக்கு முன்னாடியே அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா உங்களுக்காக மேகம் எழும்பும் போது, எழும்பி இருக்கிறது என்று நாம் சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களுக்காக சகலவற்றையும் நேர்த்தியாய், நன்மையாய், நிறைவாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மிராக்கிள் நடந்திருக்கு. ஆனா இந்த மிராக்கிளை சாப்பாடு ஆக்குறதுக்கு, இது ஒரு எடிபுலா, இதை சாப்பாட்டு பொருளா மாத்துறதுக்கு டைம் எடுக்குமே. அந்த டைமை கூட சேவ் பண்றபடி ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நீ சாப்பிட்டுக்கிட்டே செய்ப்பா. நீங்க பிடித்திருக்கிற அந்த பெரிய மீன்களையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேதுருவை அழைத்த போது வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். நிறைய மீன் பிடிச்சான். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல, when God first called him, when Jesus first called him to ministry, he got so much of fish. நிறைய மீன் பிடிச்சான். ஆனா ஒண்ணு கூட டேஸ்ட் பண்ணல. ஏன்னா ஜீசஸ் டேஸ்ட் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. So he left his boat, he left his net, and also he left his miracle. He didn't want to taste the miracle. அப்படி விட்டுட்டு வந்தவன் பாருங்க. அதை ஞாபகத்துல வச்சு ஆண்டவர் சொல்றாரு, this time the story is different. I want you to taste the miracle that I have done for you right now. இப்ப செஞ்ச அந்த அற்புதத்துல கொஞ்சத்தை எடுத்துட்டு வாப்பா. அந்த மீன்ல நீங்க இப்ப பிடிச்சீங்களே, அந்த மீன்ல கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா, அதையும் நீ சாப்பிடு. ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு முன் பசிக்கு சூப்பு கொடுக்குற மாதிரி வந்து இறங்கும் போது ஆல்ரெடி பார்பெக்யூ இருக்கு அங்க. கறி நெருப்பிலே மீன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது சாப்பிட்டுக்கிட்டே அது தெம்பா இழுப்பா, அது நிறைய இழுக்க வேண்டியது இருக்கு. நீங்க அதனால என்ன பண்ணு, இதை சாப்பிட்டுக்கிட்டே அதை இழுத்து அதுல இருக்குதையும் தூக்கி என்ன பண்ணு, இதுல வை. ஹல்லேலூயா. சோ இதுதான் இந்த சீசன், இப்படிதான் நடக்க போகுது. ஆனா அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 10 அதிலே 12. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. சோ இந்த ஃபர்ஸ்ட் மூவ், இதுதான் வந்து அவங்க செஞ்ச முதல் பிரயாணம். இந்த ஃபர்ஸ்ட் மூவ் எங்க வரைக்கும் அவங்களை கொண்டு போயிருக்குன்னா, பாரான் வனாந்தரம். The wilderness of பாரான். பாரான் வனாந்தரம். Praise the Lord. அப்போ ப்ராஃபட்டிக்கா நம்ம சொல்லும் பொழுது நான் சொல்லிட்டேன் ப்ரிப்பேர்டு பிளெஸிங் அப்படின்னு சொல்லிட்டேன். அது தாண்டி ஒரு சில டெஃபினிஷன்ஸ், சின்ன சின்ன காரியங்கள். இதுல ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை நான் சொல்லணும். ஏன்னா யூதர்களுடைய எல்லா மாதங்கள், யூதர்களுடைய மாதங்களுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கு. அத மாதிரி இந்த மாதம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய இந்த மாதம் ஈயார் மாதம் என்று சொன்னனே, ஜிவ் மாதம் இல்லை என்றால் ஈயார் மாதம் என்று சொல்லுகிற 2வது மாதம், அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பெரிய வெளிச்சம், இல்லைன்னா பிரகாசிப்பது. பிரகாசிப்பது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ ஏசாயா 60 அதுல 1 - 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தையிலும் கண்களுக்கு முன்னாடியும் இருதயத்திலும் நிறுத்தி விடுங்கள். ஏசாயா 60 அதுல 1 - 3 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல்
கர்த்தர் உதிப்பார். என்ன சொல்றாருன்னா, இந்த சீசன்ல ஹைலைட்டே நீங்க தான். ஃபோக்கஸ் லைட் எல்லாம் நேரா உங்களுக்கு நேரா வரப்போகுது. God is going to highlight you. Praise the Lord. Hallelujah. Amen. உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். People will come after you. Amen. The glory that shines over you is going to, attract people. Praise the Lord. Hallelujah. அப்ப ரொம்ப முக்கியமா இந்த ஸ்டாப் ஓவர், இந்த பாரான் வரைக்கும் போனாங்களே, இந்த ஃபர்ஸ்ட் மூவ், அதை குறித்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 4 காரியங்களை சொல்ல போறேன். 4 காரியங்களை நான் கொஞ்சம் டீப் ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த 4 காரியங்களை சொல்றேன். இந்த 4 காரியங்களை நீங்க இந்த நாட்கள்ல ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ முதலாவது இந்த வேத பதிவு வாசிக்கலாம். நம்பர் 1 நான் என்ன போட்டிருக்கேன்னா, பாரானிலே ஆகார்னு போட்டிருக்கேன். பாரானிலே ஆகார்னு போட்டிருக்கேன். ஆதியாகமம் 21 அதுல 19 இருந்து 21 வரைக்கும் வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் போதும். அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருக்கையில். சரி, இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் என்ன போட்டிருக்கேன்னா, பாரானிலே ஆகார்னு போட்டிருக்கேன். ஏன்னா ஆகாருக்கு அற்புதம் நடந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது அப்படியே அந்த ஜாகிரபி லொகேஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது பேர்சபாவின் வனாந்தரத்துக்கும் பாரான் வனாந்தரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். என்ன அற்புதம் அப்படின்னா, ஆகாருக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. an answer. அந்த சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அருகிலேயே அற்புதம். அவளுக்கு தேவை என்னவோ ஒரு துருத்தி அளவுதான். துருத்தி அப்படின்னா அந்த ஒயின் ஸ்கின், அந்த ஒயின் ஸ்கின்ல தண்ணி இல்லாம போயிருச்சு. அவளுக்கு தேவை என்னவோ துருத்தி அளவுதான். ஆனால் கர்த்தர் கொடுத்ததோ துறவளவாய் கொடுத்தார். துருத்தினா எடுக்க எடுக்க குறைஞ்சிரும், துறவுனா எடுக்க எடுக்க நிறைஞ்சிரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோ இந்த மூவ் உங்களை எங்க கொண்டு வருது அப்படின்னா, எடுக்க எடுக்க குறையிறதுல இருந்து எடுக்க எடுக்க நிறையிறதுக்கு கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோ அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, அந்த பாரான்ல குடியிருக்கிறான், வில் வித்தையிலே வல்லவனாகிறான். அப்படின்னா அவன் இலக்குகளை தப்ப விடுகிறவன் அல்ல. அவனுடைய ஆசீர்வாதம் வேற யார்கிட்ட வந்திருக்கு? தேவன்கிட்ட தான் வந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஜெபம் பண்ணா, முகங்குப்புற விழுந்து இஸ்மவேல் முன்பதாக பிழைப்பானாகன்னு சொன்னா, அந்த ஜெபத்தை கேட்டாரு. ஒரு தாய், ஒரு தகப்பன் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, நீங்க உங்க பிள்ளைக்கு ஏறெடுக்கிற உண்மையான ஜெபம் இருக்கு, இறுதி நாளத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு தலைமுறை தலைமுறை தலைமுறையாக பதில் கொடுப்பார் தேவன். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Sister Jasmine, ஆண்டவர் சொல்றாரு, your prayers are answered. Your prayers for your children are answered. Hallelujah. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. சிஸ்டர் தங்கம் ராஜு, ஆண்டவர் சொல்றாரு, your prayers will never go in vain. உன் ஜெபங்கள் கேட்கப்படும், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். Hallelujah. Praise the Lord. Amen. Sister Mary Joan, யுஎஸ் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய மகனுக்கு நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேவன் பதில் கொடுப்பார். You will certainly see a transformation. Praise the Lord. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். Hallelujah. ஆமென். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. இங்க எந்த தகப்பனா இருந்தாலும் சரி, எந்த தாயா இருந்தாலும் சரி, இந்த இரவு இணைந்திருக்கிற நீங்கள் உங்க பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை தேவன் கேட்கிறார். வல்லமைகள் உத்தரவுகள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எடுக்க எடுக்க குறைந்து கொண்டிருக்கிற நிலையிலிருந்து ஆண்டவர் எங்க கொண்டாருன்னா, எடுக்க எடுக்க பெருகிக் கொண்டே இருக்கும். எனவே முதலாவது என்ன போட்டிருக்கேன்னா, பதில் கொடுக்கும் தேவன். Praise the Lord. ஆமென். The one who answers positions you in a place, brings you to a place where there is abundance.
more than what you technically need. More than what you need. Praise God. உங்களுக்கு என்ன உண்மையா என்ன தேவையோ அந்த தேவைகளை பார்க்கிலும் பல மடங்கு உங்க திருப்தியை ஒரு தடவை தான் மனுஷன் நிறைச்சு கொடுத்தான். தேவன் சொன்னார், எத்தனை முறை வேண்டுமானாலும் நிறைக்கக்கூடிய திரவியங்கள் உனக்கு அருளப்படும். Praise the Lord. Amen. So number 1 பாரானிலே ஆகார். Number 2 இரண்டாவது நம்ம வாச வசனம் என்னாம 10:12 அதை ஒரு தடவை வாசிப்போம். வாசிப்பா. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று. ரைட். அடுத்தபடியா சங்கீதம் 136:16. 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சோ இரண்டாவது பாரானிலே இஸ்ரவேலர். என்ன இஸ்ரவேலர் தானே கொண்டு வந்தார் ஆண்டவர். அப்போ முதலாவது பதில்னு போட்டோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா பராமரிப்பு கிடைக்கும். பதில் கிடைக்கும் மட்டும் இல்லைங்க, பராமரிப்பு கிடைக்கும். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, வனாந்தரத்தில் இருந்த நாட்கள்ல இஸ்ரவேலருக்கு எதுவுமே காசு கொடுத்தே வாங்க வேண்டியது இல்லாம இருந்துச்சு. காடைனாலும் ஃப்ரீ தான், ஆழத்தின் தண்ணீர்னாலும் ஃப்ரீ தான், வானத்து அப்பமா இருந்தாலும் ஃப்ரீ தான். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? தேவனின் நாட்களில் உங்களுக்கு தேவையானவைகளை நீங்கள் இருக்கிற இடத்திற்கே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள். இந்த வனாந்தரத்துலதான் என்ன பண்ணி தெரியுமா, காடை வந்து விழுந்தது. அவங்க தேடிய போல தேவைகளை தேடி போகவில்லை, காடைகள் அவர்கள் இடம் மட்டும் வந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசிங்கன்னா இந்நாட்களில் உங்களுக்கு உரியவைகள் உங்களை தேடி 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 வருவதை நீங்கள் காண்பீர்கள். எலியா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானா, எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானோ அங்க காகங்கள் வந்து என்ன பண்ணுச்சு, கொடுத்துட்டு போச்சு. ஹல்லேலூயா. காகம் என்னைக்குமே சைலண்டா வராது, சத்தம் போட்டுக்கிட்டு தான் வரும், கூட்டம் கூட்டமா தான் வரும். காகங்கள், ரேவன்ஸ், ஒரு காகம் அல்ல, காகங்கள் நிறைய வந்து அவனுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்தது. அன்று சொல்றாரு, இந்த பாரானிலே நீங்கள் பராமரிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வராரு. அங்கே பதில் இருக்கிறது, அங்கே பராமரிப்பு இருக்கிறது. மூன்றாவதாக 1 சாமுவேல் 25:1. 1 சாமுவேல் 25:1. சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலில் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். மூணாவது என்ன போட்டிருக்கீங்கன்னா, பாரானிலே தாவீது. பாருங்க, தாவீது வந்து ஒரு மேன் ஆஃப் ரெவலேஷன். He was a spirit-filled anointed person. அவன் எங்கேயுமே சும்மாவே என்ன செய்யல, போகவே இல்லை. அதுவும் இல்லாமல் கெபியா இருந்தாலும் அவன் அற்புதமாய் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டுதான் போனான். அவன் போன இடத்திற்கு 600 பேர் வந்து சேர்ந்தார்கள். Praise the Lord. Amen. So he is carefully navigated by the Holy Spirit to the wilderness Paran. பாரான் வனாந்தரத்துக்கு தேவாவியானவர் நடத்துகிறார். சோ மூணாவது என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இங்கே பாதுகாப்பு இருக்கிறது. Praise the Lord. Amen. So பதில் இருக்கும் இடம், பராமரிப்பு இருக்கும் இடம், அது மாத்திரமல்ல பாதுகாப்பு இருக்கிற இடம். கர்த்தர் உங்களை ஆவியிலே நடத்தி கொண்டு வருகிற நிலை இருக்கிறதே. இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? அரணிப்பானவைகள் இருக்கும் இடம், ஒரு தீமையும் உங்களை அணுக முடியாது. Praise the Lord. ஆமென். ஒருவேளை வாதைகள் வரலாம், ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், எங்க என்ன நடந்தாலும் நீங்கள் காக்கப்படுவீர்கள். Praise the Lord. ஏன்னா உங்களை மேகம் கூட்டிட்டு வந்திருக்கு பாருங்க. Praise the Lord. நீங்க தீர்மானித்து போகல. You were led by the Holy Spirit. Holy Spirit orchestrates everything and navigates your way. Hallelujah. Praise the Lord. அப்போ பதில் கிடைக்கும், பராமரிப்பு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். Habakkuk 3 verses 3 and 4. தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்த பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். சேலா.
அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. 4 வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஆமென். சோ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பாரானிலே தேவன். பிரைஸ் காட். அல்லேலூயா. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இங்கே பிரகாசம் கிடைக்கும். அவருடைய பராக்கிரமம் உங்களை நிரப்பும். பிரகாசம் கிடைக்கும். ஏன்னா 2வது மாதம்னு சொல்லும் பொழுது அதுல பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் எப்படி நடத்த போறாருன்னா, இந்த மூவ் எதுக்கு நேரா இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி an answer, it will bring forth answer. ஒரு பதில கொடுக்கும். பராமரிப்புகள் கிடைக்கும், பதில் கிடைக்கும், பராமரிப்புகள் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், பிரகாசம் உண்டாகும். பிரைஸ் காட். ஆமென். சோ நீங்க விசுவாசிங்க, இந்த தேவன் எங்களை நடத்தி கொண்டு வருகிற அடுத்த நிலை நாங்கள் பிரகாசிக்கும் நிலை. அதனாலதான் ஏசாயா 60:1-3 வரைக்கும் நான் குறிக்க சொன்னேன். அதை வாசித்து பாருங்கள். அங்க எழுதியிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு, அந்த பிரகாசத்தினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வீடியோல யாரெல்லாம் வர முடியுமோ உங்களாம் வீடியோல வாங்க. உங்க கையை அப்படியே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஐ எம் சென்சிங் a move in the spirit realm. ஆவின் மண்டலத்துல ஒரு அசைவை நான் உணர்கிறேன்ப்பா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் வெயிட் பண்ணி நான் தோத்து இருந்த நிலைமையை மாற்றுகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய புலம்பல் அதை நீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறீர். நீங்க ஒரு அசைவை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில இந்த அசைவை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க. உங்க நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே, என்ன நீங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றீங்க. ஸ்பிரிச்சுவலி ஒரு மூவ் நடக்குது, ஒரு ஷிஃப்ட் என் லைஃப்ல நடக்குது. மை வெயிட்டிங் இஸ் ஓவர். என்னுடைய காத்திருக்குதல் முடிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீர் என் வாழ்க்கையிலே செய்கிற மகத்துவத்தினாலே மறைந்திருக்கிற உம்முடைய பராக்கிரமம் வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். your majesty can no longer be in the hiding, oh Lord. Hallelujah. Praise the Lord. Amen. The majesty of God is going to be revealed. Amen. And the radiance of his glory is going to cover you with brightness. உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், உங்கள் ஊழியத்திற்காக சபைக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, பேர பிள்ளைங்களா கூட இருக்கலாம், கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், தீந்து போகிற எடுக்க தீந்து போகிற நிலைமையை மாற்றி எடுக்க நிறைந்து கொண்டிருக்கிற அந்த நிறைவுக்கு நேராய் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பதில் கிடைக்கும், பராமரிப்பு உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும், பிரகாசம் அடைவீர்கள். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்களுக்குள் அனுப்புகிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாட்களில் அந்த பிரகாசத்தை இவர்கள் காண்பார்களாக. Lord, I pray that Lord, you will cause them to see this brightness, this glory that is covering them. அவர்களை மூடி இருக்கிற தேவ மகிமையை அவர்கள் காணும்படி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல் கர்த்தர் உதித்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ளும்படி செய்வீராக. ஆண்டவரே, thank you Lord. பியூலா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்மேல் வருகிறது. பியூலா, கர்த்தருடைய கரம் உன்மேல் வருகிறது. நன்றி தகப்பனே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. எஸ் மை லார்ட். கர்த்தர் உன்மேல் உதிப்பதை, ஆமென், உன்னை பகைக்கிறவர்களும் கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. இனி நீ மறைந்திருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீ மறைந்திருக்க முடியாது. நான் உன்னை வெளிப்பட பண்ணுகிறேன். நீ வெளிச்சத்துக்கு வருவாய். ஹல்லேலூயா. Thank you Lord. உன்னுடைய நீதி பட்டப்பகலை போல மாறுகிறது. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் இந்த இரவு மகிமைப்படுவீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தை
வார்த்தைகள் எனக்கு தான் என்று உணர்த்தப்படுகிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சிஸ்டர் பிரிஸ்சில்லா ராஜன், ஹalleluya, கர்த்தருடைய anointing உங்க மேல கடந்து வருகிறது. The Lord is releasing your anointing. Hallelujah. Amen. Praise the Lord. From an emptiness to abundance. That is the move of God that is happening. Amen. துருத்திகளில் இருந்ததெல்லாம் செலவழிந்து போய்விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்காக துறவுகள் திறக்கப்படும் நேரம் இது. துறவுகள் திறக்கப்படும். God is going to open wells of blessing, perennial blessings, wells of blessings. நன்றி தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைப்பீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே. மேகம் எழும்பி இருக்கிறதை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த இரவிலும் தீர்க்க தரிசனமாய் எக்கால சத்தமாய் தொனித்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், your prayer is for a spiritual updation. என் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படுதல் தேவை என்று கேட்கிறாய். ஆண்டவர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படுதல். ஹல்லேலூயா. ஆமீன். சபரினாவுக்குள்ள, சிஸ்டர் சபரினாவுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படுதல், ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்படுதல். ஹல்லேலூயா. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜோஸ்பைன் from New Jersey, ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, eyes are anointed to see visions. Your eyes are anointed to see visions. Hallelujah. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக. உமது அக்கினி ஆண்டவரே, அது அக்கினி பிளம்புகள் இறங்குவதை உணரட்டும், ஆவியிலே உணரட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. மதவுகள் திறக்கப்படுவது போல் இன்னைக்கு ஒரு அபிஷேக வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அமலா, the dry season is over. அமலா, the dry season is over. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அமலா ஜான்சி, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். The dry season is over. Hallelujah. ஆமென். வறட்சிகள் இனி இடமில்லை, வறட்சிகளுக்கு இடமில்லை. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த நாட்கள் முடிந்து போனது. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவர் நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர், கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, ஒரு சிலருக்குள் இருக்கிற பலவீனத்தின் அவிழ்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Nothing can bind you. நளினி ராஜேந்திரன், the fire of God is coming upon you. Receive your anointing. உன் அக்கினியை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. எலும்புகளில் தேவ வல்லமை இறங்குவதை பார்க்கிறேன், எலும்புகளில் தேவ வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். Thank you Lord. ஆமென். ஒவ்வொரு நரம்பு மண்டலங்களும் பலனடைகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், யார் யார் இணைந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், itching of every kind, allergy of every kind, இயேசுவின் நாமத்தில் அது மறையும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, முன்னேற முடியாதபடிக்கு ஆண்டவரே, நான் எந்த காரியம் எடுத்தாலும் தடைப்பட்டு நிற்கிறேனே, தடைகள் தடைகள் தடைகளாய் இருக்கிறதே, இன்று கர்த்தரவைகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. Nothing can stop the move of God. Amen. The clouds are ascending. Nobody can stop you. Nobody can stop you. தேவனுடைய தீர்மானங்கள் நிறைவேறும். Your waiting is over. Hallelujah. Amen. The days of your waiting will be rewarded. Hallelujah. Amen. தாவீது சொல்லுகிறான், ஹல்லேலூயா, ஆண்டவரே, நான் காத்திருந்தேன், ஆண்டவரே, நான் காத்திருந்தேனே, நான் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருந்தேனே, நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எந்த வசனத்தை உங்களை நம்ப பண்ணினாரோ அந்த வார்த்தையை அவர் நினைத்து அற்புதம் செய்கிறார். Thank you Lord. Hallelujah. Yes my Lord. தாவீது 90 சங்கீதத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும்.
எங்க வாழ்க்கையில வருஷங்கள் நாங்க காத்திருந்தோம், வருஷங்கள். அதற்கு ஈடு செய்யும் ஆண்டவரே, அதை காம்பன்சேட் பண்ணுங்க. அப்படியே கர்த்தர் செய்கிறார். நன்றி தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் மேல ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன். You are almost 45 years, 45 plus. அன்று சொல்றாரு, ஒரு கால்ல மட்டும் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கால்ல மட்டும். நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த காலே தளர்ந்து போயிருமோன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன்னை பலப்படுத்துகிறேன், இப்போ உன்னை பலப்படுத்துகிறேன். உன்மேல் என்னுடைய வல்லமை கடந்து வரும். ஆவி ஊற்றுகிற தேவன், சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவி ஊற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நரம்புகள் பலனடையும்படி, எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும்படி, ஓ முழங்கால்களையும் பலப்படுத்துகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இடுப்பு பகுதியிலிருந்து முழங்கால் பகுதியிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க போகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு வல்லமையான ஊழியம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எவைகளை துவங்கி இருக்கிறீரோ, இந்த இரவு எந்த அசைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறீரோ அது நிமித்தமாய் அற்புதங்கள் நடக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. பெரிய பெரிய சாட்சிகளை ஏற்படுத்தி தாரும். எஸ் காட், பொசிஷன் மீ இன் தி ரைட் பிளேஸ் என்று சொல்லும்படி எனக்கு ஒரு ரிசர்வ்டு போர்ஷன் கிடைத்தது, எனக்கு ஒரு ரிசர்வ்டு பிளேஸ் கிடைத்தது என்று சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.